100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. அண்ணனின் சீர்திட்டத்தின் கீழ் ரூபாய் 812 கோடி ஒதுக்கீட்டில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப் புடவை வழங்கப்படுகிறது. மாற்றத்தை நோக்கி மக்கள் வெற்றி பயணம் தொடரும். எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற முதலமைச்சர் விஜயோட தாவே. உதயநிதி பேட்டி கொடுக்கிறாருங்க. கேட்டாரு எங்க கேட்டா ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் தமிழ்நாடு சட்டமன்றத்தை. கட்சி 75 ஆண்டுகால கட்சி உட்காந்து கஞ்சா வித்துட்டு இருக்காங்களா சார்? மட்டுமா வித்தாங்க? எல்லா போதைப் பொருளையும் இங்கதான் வித்தாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக் நிகழ்ச்சி. உறவுகளே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய திரு நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நன்றி சார். அதாவது பார்த்தீங்கன்னா சார், இப்போ நான் உங்களே கேள்வியாக முன்வைக்கிறத தாண்டி நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ நான் சூப்பராக பண்ணேன் நீங்களா சொல்லிக்கிறத தாண்டி எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களும் நம்ம ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எதிர்கட்சியாக இருக்கிறது டிஎம்கே, உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஐடி விங்கில் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அது பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு தொகுப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய தரப்பு வாதத்தை இல்லைன்னா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுங்க சார். இதுதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற முதலமைச்சர் விஜயோட தாவேகா அரசு. தமிழ்நாட்டோட லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. ஆட்டோல போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொல்றாங்க. கல்லூரியில கஞ்சா விற்கிறதா புகார் கொடுத்த ஒரு மாணவனை 20 பேர் அடிச்சே கொல்றாங்க. விசாரணைன்ற பேர்ல 6 பேர் லாக்அப் டெத். இது அவங்களுடைய தரப்பு வாதம். உங்களுடைய கருத்து சார்? இல்லை, திமுக ஐடி விங் இப்படி ஒரு செய்தி போட்டதை பல லட்சம் பேர் பார்த்தார்கள்னு சொன்னீங்கல்ல. இது அட்லாண்டிக் பெரும்பிழை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. திமுகவினுடைய ஐடி விங் அதுக்கு கண் கிடையாது, அதற்கு காது கிடையாது. ஏதோ திமுக உயிரோடு இருக்கிறது என்று காட்டிக் கொள்வதற்கு இந்த ஐடி விங்கை விட்டால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. சரி, சட்டம் ஒழுங்கு கெட்டதென்றால் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை போட்டு திமுகவின் சார்பில் பேசியிருக்க வேண்டும். அவர்களால் பேச முடியுமா என்று கேளுங்கள், பேச மாட்டார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டது என்று சில தனி மனித வக்கிரங்களை இந்த நாட்டில் அம்பலப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? சட்டம் ஒழுங்கு கெட்டதென்றால் ஒரு கும்பல் கலாச்சாரத்தில் அடிதடி விழுந்து கொலை நடந்தால் அதற்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. கோவில் திருவிழாவில் 2 தரப்புக்குள்ளே மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டால் அதற்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. சட்டம் ஒழுங்கு கெட்டதென்றால் சாதியின் பேரால் சமர் நடந்து அதிலே ஒரு 10 பேர் படுகொலை செய்யப்பட்டால் அதற்கு பேர் சட்டம் ஒழுங்கு. மதக்கலவரம் மூண்டு மண்டையை உடைத்து கொண்டால் அதற்கு பேர் சட்டம் ஒழுங்கு. இதெல்லாம் ஆங்காங்கே நடக்கிற சில சம்பவங்கள். இன்னும் சொல்ல போனால் தனி மனித வக்கிரங்கள் இந்த நாட்டில் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதை சட்டம் ஒழுங்கு என்று சொல்லி குற்றம் சாட்டுவது அடிப்படையற்ற ஒரு தன்மை. ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டதாகத்தான் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்து காலம் தள்ளி அவரை சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் காலையில் நமஸ்காரம் போட வைத்த ஆட்சி தான் போன ஆட்சி. இன்றைக்கு மகேஷ் அகர்வால் என்கிற டிஜிபியை நியமித்ததற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டும் என்று எல்லா காவல் நிலையங்களிலும் தமிழ்நாட்டில் தினசரி ரோந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிற குண்டர்கள் இன்றைக்கு அடங்கி இருக்கிறார்கள். அரசாங்கம் நம்மை கண்காணிக்கிறது என்று அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள். நீங்க சட்ட ஒழுங்கு கெட்டது, இந்த பெண்ணை 4 வயசு குழந்தைய
பலாத்காரம் பண்ணிட்டான்னு சொல்றாங்கல்ல, இது நான் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறது காவல்துறை. ஆனால் இனி ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நாளும் திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் போக்சோ சட்டத்தில் 4 ஆசிரியர்களாவது கைது செய்யப்படுவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி வந்ததற்கு பிறகு போக்சோ சட்டம் பயன்படுத்த வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு இல்லை என்பது நாம் இன்றைக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதற்கு சாட்சி. அது மட்டுமல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒன்றை தொடங்கி அது இன்றைக்கு தன்னுடைய நடவடிக்கையை தொடங்கியதற்கு பிறகு பெண்கள் ஒரு கம்ஃபர்ட், ஒரு பாதுகாப்பு உணர்வில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திமுக ஐட்டிங் விங் இன்றைக்கு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதை, குணத்தை மறந்துவிட்டு குற்றத்தை மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இந்த அனாதைகளின் புலம்பலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் குற்றச்சாட்டு வச்சாலும் இப்படி நீங்க பாட்டுக்கு அனாதை இருந்தீங்க? ஆமா, ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசு, சட்ட ஒழுங்கு கெட்டதற்கு என்ன அடையாளம்னு சொல்லு. நேற்றைக்கு கோவில்பட்டியில் நாஞ்சில் சம்பந்தன் நான் ஒரு பொதுக்கூட்டம் பேசுறேன். வரலாற்று சிறப்பு மிந்த கிருஷ்ணன் கோவில் திடல்ல, அந்த கோவில் திடல்ல இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வந்ததில்லை என்று கோவில்பட்டியில எல்லோரும் சொன்னார்கள். சார், விவசாயிகளுக்காக உதயநிதி போய் அங்க பேசுறாரு. அவன் அழகாவா பேசினான், வல்காரிட்டியா பேசுனது தெரியலையா உங்களுக்கு? என்னங்க, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் 8 மாவட்டங்கள்ல இருந்து வந்து தஞ்சாவூர்ல உத்தமபுத்திரன், எதிர்கால தமிழகம், உதயநிதி ஸ்டாலினை இந்த நாட்டில் உயரத்தில் தூக்கி வைப்பதற்கு திமுக நடத்திய அந்த கபட நாடகத்தில் இவர் பேச போறாரு. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 8 மாவட்டத்திலிருந்து இளைஞரணி நிர்வாகிகளாவது வந்தார்களா? துண்டு போடுறதுலாம் யாரு சார்? துண்டு போடுறதுலாம் யாரு? பச்சை துண்டு போட்டுருந்தா? அப்ப தாடி வைத்தவன் எல்லாம் பெரியாரா? தலைப்பாகை கட்டிவன் எல்லாம் பாரதியாரா? ருத்ராட்சம் போட்டவன் எல்லாம் சங்கராச்சாரியாரா? எம்ஆர் பன்னீர்செல்வம் எந்த வயலில் விழுதாரு? திருவையார் சந்திரசேகரனை எந்த வயலில் விழுதாரு? இவனுக்கு நாற்று நட்டிருக்கானா? களை பறித்திருக்கானா? இவனுக்கு விவசாயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? விவசாயிகள் இன்னைக்கு துடிச்சு கிடந்த காலத்தில் நீங்க கவலைப்பட்டீர்களா? போய் பார்க்கலையா ஸ்டாலின்? எங்க பார்த்தாரு? என்ன பார்த்தாரு அவரு? தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு இன்னைக்கு நேர்ந்திருக்கிற நிலைமைக்கு நீங்க எல்லாம் காரணம். சார், காங்கிரீட் ரோட்லாம் போட்டு போய் பார்த்தார்ல சார், அங்க நடந்து உள்ள போய் பயிரெல்லாம். இங்க கேளுங்க, இவனை தலைவனாக்குவதற்கு, உதயநிதி ஸ்டாலினை தலைவனாக்குவதற்கு ஸ்டாலின் நடத்திய ஒரு ஓரங்க நாடகம் இந்த நாடகம். இதுக்கு திமுக தொண்டர்களை ஆதரவு தரல. அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் உதயநிதி? ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பெயரை ஒருத்தன் சொல்றான். அது மட்டும் தான் பேசினாரா? கேளுங்க, சொல்றான். உடனே நாஞ்சில் சம்பத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது ஒருவன் இப்படி சத்தம் போட்டோம்னா அவரை குண்டு கட்டா தூக்கி வெளியில வீசும்பேன். அது நாஞ்சில் சம்பத்து. இப்படி நான் வீசி இருக்கேன். ஆமா, அதையே செய்திருக்கணும் உதயநிதி ஸ்டாலின். அவர் ஏன் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் செய்யணும் அது? அவரு அப்பதான் அவன் தலைவனுக்கு அந்த தகுதி இருக்குன்னு அர்த்தம். நீ அவன் சொன்னதுக்கு ரியாக்ட் பண்றியே, இரட்டை அர்த்தத்தில் பேசுறியே, வல்காரிட்டி வார்த்தைகளை பயன்படுத்துகிறியே. சார், எதிர்கட்சி என்பது ஷேடோ கவர்மெண்ட். ஷேடோ கவர்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நிழல் அமைச்சரவை. ஆளுகிற கட்சி பெரும்பான்மை இழந்து விடுமானால், ஆளுகிற கட்சி கவலக்கூடிய அபாயம் ஏற்படுமானால் ஷேடோ கவர்மெண்ட், நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய எதிர்கட்சி தலைவரை தான் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் கூப்பிட வேண்டும். அவ்வளவு பொறுப்பில், அவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நீ பேசுனது பேச்சா? சட்ட ஒழுங்கு அன்னைக்கு கெட்டிருக்கணும். ரைட், வருது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ நீங்க சொல்லிட்டீங்க, அடுத்தும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதை பார்த்து சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜுடைய மாணவர் அமுதன் என்ற 19 வயது மாணவன் போதைப் பொருள் கடத்துகின்ற கும்பலை காவல்துறையினரிடம் அந்த விவரங்களை எல்லாம் கூறியதற்காக காவல்துறை என்ன பண்ணிருக்கிறாங்க, சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும், போதைப் பொருளை சீஸ் பண்ணியிருக்கணும். திரு அமுதன், அந்த மாணவன் அமுதன் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ, யார் போதைப் பொருள் கடத்துறாங்க, யார் சப்ளை பண்றாங்கன்னு சொன்னாரோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதுக்கு மாறாக அந்த போதைப் பொருள் சப்ளை பண்ற கும்பலை கூப்பிட்டு இந்த அமுதன் தான் உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதுனால அந்த போதைப் பொருள் கும்பல், போதை சப்ளை செய்யற கும்பல்
திரு அமுதன் அவர்களை கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அமுதன் அவர்களை அடிச்சு 5 நாட்கள் கொண்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நேற்று முன்தினம் திருவான்மையூர்ல இதே போல போதைப் பொருள், அந்த பையன் பேர் தனுஷ், கொலைத்தல். இப்ப என்ன பண்ணி சொல்லுங்க, போய் சொல்லுங்க. நான் இதை மறுக்கல, நடந்தது உண்மை. சரி, அது எனக்கு தெரியும் சார். ஆமா, நடந்தது உண்மைதான். ஆமா ஆமா, அதான் சொன்னேன். ஒரு சம்பவம், இட் இஸ் ஈவென்ட், இது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சரி, அதற்கு எதிர்வினை இதே மாதிரிதான் திமுக ஆட்சி நடந்தது. திமுக ஆட்சியில இப்படியா நடந்தது? அப்புறம் திமுக ஆட்சியில அமைச்சரே சம்பந்தப்பட்டாருங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிய கடத்திக்கிட்டு போய் வன்மம் செய்தானே, அதற்கு பின்னால யார் இருந்தா? அந்த ஒருவர் யார்? இதுவரைக்கும் சொன்னீங்களா? சட்டத்தை கையில் எடுக்கிறது யாரு? அதிகாரத்தில் இருந்தவர்கள் சட்டத்தை கையில் எடுத்தாங்க. எங்க ஆட்சியில சட்டத்தை கையில் எடுக்க முதலமைச்சர் அனுமதிப்பாரா? சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லலன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எல்லா கேள்விகளுக்கும் சட்டமன்றத்தில் பதில் இருக்கிறது. கேள்வி கேட்பதற்கு தான் உனக்கு தெரியல. எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சீராய்வு மனு 3 முறை போட்டீர்கள். அந்த சீராய்வு மனுவின் மீது உச்சநீதிமன்றம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்னு கேட்கிறார். யாரு? எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டும்னு கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தாரா? எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருப்பது KN நேரு. அவர் எழுந்து பதில் சொல்லுகிறார். அதனால்தான் நான் சொன்னேன், KN நேரு எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கி இருக்கணும். திமுகவினுடைய முதன்மை செயலாளர் 1986 புள்ளம்பாடி ஒன்றிய பெருந்தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 89 லால்குடி தொகுதியில் நின்று வென்று 89 கலைஞர் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற மெட்ரோ திட்டத்திற்கு அகரம் எழுதியவர் அண்ணன் KN நேரு. 1989 சட்டமன்றத்திற்கு வந்தவர். இன்றைக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கி இருக்கணும். இந்த உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லல, நேரு தான் பதில் சொன்னார். இப்போ திறமையா இது மாதிரி கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு கோவம் வருது. யாருக்கு? உங்களுக்கு. யாரு கேள்வி கேட்டா? உதயநிதி அவர்கள். உதயநிதி பேட்டி கொடுக்கிறாருங்க. கேட்டாரு. எங்க கேட்டா நாங்க கேள்வி ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் தமிழ்நாடு சட்டமன்றத்தை. எதிர்க்கட்சி தலைவர் வைக்க முடியுமா? அவன் நினைச்சா என்ன வேணா முடியுங்க. 1000 அம்புகள் எறிவோம். ஒரு அம்பு வீசினா 1000 அம்பு இங்க இருந்து வரும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு அதே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பாலியல் குற்றங்கள் எந்த ஆண்டு எவ்வளவு நடந்ததுன்னு ஒரு புள்ளி விவரத்தை அள்ளி கொட்டுகிறார். பதில் சொன்னாரா? உங்க ஆட்சியில் ஜபகர் சாதிக் ஏன் செத்தான்? பதில் சொல்வியா நீ? பெரம்பலூர்ல ராஜாவுக்கு ஃப்ரெண்டு ஏன் கொல்லப்பட்டான்? பதில் சொல்வியா நீ? அண்ணா நகர் ரமேஷ் அண்ணன் ஸ்டாலினுக்கு வானமும் சிறகுமாக இருந்தவன் ஏன் கொல்லப்பட்டான்? பதில் சொல்வியா நீ? ஏன் சட்டத்தை கையில எடுத்து இந்த நாட்டில் சண்ட பிரசண்டம் செய்த பாவிகள் நீங்களா சட்ட ஒழுங்கு கெட்டதை பற்றி பேசுறது? நாங்கள் நிர்வாகத்தில் தலையிடுகிறோமா? நாங்கள் காவல்துறை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று யாராவது எதிர்பார்க்கிறோமா? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பெண்கள்லாம் தைரியமா தமிழ்நாட்டை வெளியே வர முடியும்னு முதல்வர் சொல்லியா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியா? நீங்க கேட்கலையா? அதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் இப்போ பெண்கள் வெளியில வரலையா? திருச்செந்தூர்ல பாக்குறீங்களா? ஏன் செவ்வாய்புரி முருகன் கோவில் பாக்குறீங்களா? பாதுகாப்பா சார்? என்ன சார், எத்தனை மணிக்கும் எங்க தமிழ் அந்த மாதிரி நாங்கள் ஆட்சி நடத்துறோம் சார். பாதுகாப்பான்னு சொன்னாங்க திமுக ஆட்சியில. நீங்க என்னமோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுக்கு கொலை நடந்தது, சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்ற மாதிரி பேசுறீங்க. அவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியிலங்கிறதுனால தான் எங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. கேட்டீங்களா? இது என்னமோ கரெக்டா இருக்குது. ஆமா, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்குன்னு தெரியல, அதை நிர்வகிக்கவுக்கு ஸ்டாலினால முடியல. அது ஆமா ஆமா. எல்லா மந்திரிகளும் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரம்பாங்க. அது மாதிரி தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரனா இருந்தான்.
இப்போ முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல, அவருடைய கண் அசைவில் ஒவ்வொரு கழக தொண்டனும் இந்த நாட்டில் கட்டுப்பாட்டு உணர்ச்சியோடு கடமை செய்கிறான். இவன் சொல்லுகிறது மாதிரி ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ ஏதோ ஒரு புகார்ல சிக்கனாருங்கிறாரு. அந்த புகார்ல ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது? திமுக ஆட்சியில வந்து என்ன பண்ண மாட்டாங்களாப்பா? பண்ண மாட்டாங்க. என்ன சார் பண்ணிருப்பாங்க சார், யோசிச்சு சொல்லுங்க சார். திமுக ஆட்சியில் எப்படி பண்ணாங்க சொல்லுங்க? பண்ணலையா? பண்ணல, பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளி தாவேக்காரனாக இருந்தாலும் தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எங்கள் சார்பில் பத்திரிகை இல்லாததுனால உங்களுக்கு தெரியல. துரைமுருகன் ஞாபகம் யோசிக்கிறேன். கட்சிக்காரங்க ஒரு தப்பு பண்ணா உடனடியாக பதவி நீக்கம் பண்ணுவாருங்க பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள். இது மாதிரி என்ன பண்ணணும்? யாரை பதவி நீக்கம் பண்ணாங்க? தப்பு பண்ணவன பாலியல் வன்கொடுமை செஞ்சா பதவி நீக்கம் பண்ணுவாங்க திமுக இருந்து. அது போதாதா உங்களுக்கு? வள்ளிமலை முருகன் ஒருதன், துரைமுருகனுக்கு வீட்டில் விசேஷம், பேத்திக்கு நிச்சயதாம்பூரம். சரி, 500 பவுன் செயின் போட்டுட்டு வரான் வள்ளிமலை முருகன் ஒருதன். எதுக்கு இதை சொல்றீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு. இன்னொரு ஆட்சி நடத்தின யோக்கியதை பார்த்தீங்களா? வள்ளிமலை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர். அப்போ துரைமுருகன் எவ்வளவு கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் பந்தி வச்சிருக்கான்னு இப்போ தெரியுதா? ஏன் துரைமுருகன் தன்னுடைய சொந்த தொகுதியில் காட்பாடி தோற்று போனான்னு புரியுதா? 10,000 கோடி ரூபாய் கொட்டி செலவழித்ததற்கு பிறகு கரை சேர முடியல. ஏன்னு தெரியுதா? அவர் விட்டு கொடுத்துட்டாருங்க. இன்ட்ரெஸ்ட் காமிக்கல இந்த எலெக்ஷனில். அவர் சம்பாதிச்சது போதும்னு நினச்சிட்டாரோ? அப்போ ரூபா கொடுத்ததெல்லாம் ரூபா கொடுக்கலையா? கொடுத்தாங்களா? நிறைய கொடுத்தாங்க. 6,000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு ஓட்டுக்கா? ஒரு ஓட்டுக்கு. எல்லாரும் அப்படிதான் ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சாங்களா? செந்தமிழ் செல்வம் ஜெயிச்சவன் செந்தில் பாலாஜி 6,000 ரூபா கொடுத்தான். 1/2 கிராம் தங்கம் கொடுத்தான், ஜெயிச்சான். அவனுக்கு அடிமை ஒரு தான் கரூர் வேட்பாளராக இருந்தான், அவனும் அப்படி கொடுத்தான், தோத்தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சாரு. கரூர்லேயே உன்னை காப்பாற்ற முடியலையே. இல்லை, நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அவனு கேட்டுன்னு இருப்பீங்க. தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்ட பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்றீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. ஆனா களத்துல நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, விளம்பரம் பண்றீங்க. நாங்க விளம்பரம் நீ இல்ல விளம்பரம் பண்ண 700 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ண. நாங்கள் விளம்பரம் பண்ணோமா? நாங்க தேர்தலே விளம்பரம் பண்ணலைங்க. தேர்தலே தொலைக்காட்சியில் விளம்பரம் பண்ணலை, செய்தித்தாள விளம்பரம் பண்ணலை. விளம்பரம் பண்ணாமல் வெற்றி பெற்ற ஒரே கட்சி தாவேகா கட்சி. இன்னைக்கு போதைப் பொருள் 30 பேர் சூழ்ந்துட்டாங்கன்னு சொன்னால் 30 பேருன்னா என்ன? இது என்ன பெரும் படையாது. கை சொடுக்கினா 500 பேர் வந்து நிற்பான். அதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கு கெட்டது. 30 பேர் திட்டமிட்டு கொண்டாங்கன்னா போலீஸ் நடவடிக்கை எடுக்கலையா? என்னங்க இது? இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் தரவுகளோடு பேசணுங்க, ஆதாரத்தோடு பேசணும். இதை சட்டமன்றத்தில் பேசி சபையை ஸ்தம்பிக்க வைத்திருக்க வேண்டாமா? உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உபயோகப்படுத்தி கஞ்சா இதில் வந்து ஒருத்தர் கூட அடிச்சு கொண்டுட்டாங்க. அவங்கள பார்க்க போகும்போது 30 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அவர். இல்ல கஞ்சா போதையை கட்டுப்படுத்துவதற்கு நாங்க தினசரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சார். அவங்களோட நீங்க என்ன சார் நடவடிக்கை? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? என்ன சார் எடுத்தீங்க? 960 பேர் கைது செய்திருக்கோம் நாங்க. போதைப் பொருள் கடத்தியதாக மட்டும். நீ செய்தியா? நீ வித்த சார். நாங்க கைது செய்கிறோம். இந்த மாதிரி பேச நான் சிரிச்சறேன். தேவலாம் கமெண்ட்ல வந்து என்ன இது பண்றாங்க. என்ன வித்து அவங்களுக்கு விற்கிறதா வேலையா? அவ்வளவு பெரிய கட்சிக்கு வேற என்னது? கஞ்சா விற்கிறதா வேலை திமுகக்கு. பின்ன யாரு வித்தா? என்ன சார் வித்துன்றீங்க அசால்ட்டா? அவங்க என்ன எவ்வளவு பெரிய ஒரு கட்சி, 75 ஆண்டுகால கட்சி உட்காந்து கஞ்சா வித்துட்டு இருக்காங்களா சார்? 75 ஆண்டு கால கட்சி. ஆமா ஆமா. அவங்க கஞ்சா வித்துட்டு இருக்காங்களான்னு கேக்குறேன். கஞ்சா மட்டுமா வித்தாங்க? எனக்கு அதுக்கு பேர் சொல்ல தெரியாது. எல்லா போதைப் பொருளையும் இங்க தான் வித்தாங்க. இல்லைன்னா இவனுக்கு ஏது பணம் இது? அவங்கள பிஸ்னஸ்லாம் இருக்கக்கூடாதா சார்? என்ன பிஸ்னஸ்? சேகர் பாபு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? இருக்கும் சார், விவசாயம் இருக்கும், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது வச்சிருப்பாரு, வாடகை வரும், சம்பாரிச்சிருப்பார்ல சார். அவங்களாம் தொழிலாக இருக்கக்கூடாது சார் அவங்களுக்கு? அதை தொழில் செய்யலாம். என்ன தொழில் பிரச்சனை? சிரிக்காதீங்க சார். இது சிரிக்காம எல்லா தொழில் புரியல. இல்லை என்ன தொழில் செய்தாங்க? என்ன கேட்டீங்கன்னா நீங்க தான் சொல்லுங்க.
சார் ஃபஸ்ட்டு சார் நீங்கள் அடுத்த கேள்விக்கு வாங்க. நான் சரி கிடையாது, எதையாவது ஒன்று போகிற போகல பாருங்க. ஒரு இடத்துல ஒரு தினம் அடிச்சாங்க, ஒரு தினம் கொன்னாங்க, அதெல்லாம் எதிர்கட்சி தலைவரே அப்படிதான் சார் கேட்குறாங்க. பாருங்க சார், எதிர்கட்சி போயிடும். ஏன் நான் கட்டுறது ஒரு 100, 140, 150, 180 தான் கட்டுவேன். அதுக்கு மேலே யூபிபிள் வராது. ஆனா லாஸ்ட் மந்த் நான் கட்டினது 1300 சம்திங் கட்டியிருக்கேன். எவிடன்ஸ் எல்லாம் காட்டும் அவங்ககிட்ட. என்கிட்ட போல எவிடன்ஸே இருக்கு. அதை நீங்க வேணா காட்டுறேன். இது என்னோட போன் தான், இது என்னோட ஜிபே அக்கௌண்ட் தான், நான் இது பண்ணதான். ஒரு நிமிஷம் இருக்கலாம். இவன் எவ்வளவு ரூபா கொடுத்து பிடிச்சிட்டு வந்தாங்க? என்ன சார் இந்த மாதிரி பேசுறீங்க? என் வீட்லயும் மின் கட்டணம் ஏறி இருக்கு. இது ஒரு இப்ப கலப்புறாங்களா சார்? இப்ப உங்களுக்கு புரியுதா? 3,70,70,000 பில் வந்து ஏறி இருக்கு. சரி, அதை சரி பார்ப்பதற்கு அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த வேலையில இறங்கி அந்த நியூஸும் வந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி இவங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. இவன் பொதுமக்கள் இல்ல, திமுகக்கு சில ஆட்கள் வேணும். அதுக்காக இப்படி மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து பேட்டி தர்றாங்க. இதில் யாரும் பார்க்க மாட்டாங்க. இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இல்லை சார், இவ்வளோதானா? இனி திமுகவில் இப்போ எங்களுக்கு அடுத்த வேலை திமுகலேருந்து நிறைய பேர் வர்றேன்னு சொல்கிறாங்க. தவேகாவுக்கு இந்தாங்க லாஸ்ட் நைட்டே முடிஞ்ச இருந்த பால் இப்போ போனால் சும்மா தான் நிற்கிறான். ஒரு பையர் தான் நிற்கிறது, பாலே கிடைக்கல. என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா பால் இல்லை, பால் வரல, இதை தான் தாக்கல் சொல்றாங்க. எதனால வரல, எதுக்கு வரலன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, பால் இல்லையா? நீ என் கூட வரீங்களா? வாங்கிட்டேன். என்ன பால் பண்றீங்க சார் நீங்க? ஆட்டுப்பால் வேணுமா, மாட்டுப்பால் வேணுமா? பொய்யா சார், பால் என் கூட வரல, பால் வாங்கி தரேன். ஒரு கடையில பால் இல்லைன்னா பால் வித்து போச்சு. பால் விற்கப்படாதா? பால் வித்து போச்சு, பால் இல்லைன்னு சொல்லியிருக்கான் ஒரு கடை வியாபாரி. அவனை கண்டுபிடிச்சி தேடி அவனுக்கு வெளிச்சம் கொடுப்பீங்களா? அது பார்த்தா நீ அவனை எம்எல்ஏ ஆக்கிடுவீங்க போல இருக்கு. என்ன சார் என்னது இது? அவன் ஏதோ ஒன்று சொல்ல வரான். அது எந்த இதில் எங்க சார் பால் தட்டுப்பாடு? எங்க பால் தட்டுப்பாடு? சொல்லிட்டோம். கழுத பால் வரைக்கும் கிடைக்குது. முடிஞ்ச சார். இது ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல இந்த அரசுக்கு வைக்கிறேன். யார் அது? கமிஷனர் அமல்ராஜ். இப்போ எதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய பதவியில கொண்டு வச்சிருக்கீங்க? ஆமா, இல்ல அவர் மேல ஏதோ ஒரு கோபம் போடுது சார் இவருக்கு. இல்ல ஆற்றலான அதிகாரி. ஏன் வச்சிருக்கீங்க? உங்களால போதை பொருளை வந்து அப்ப பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அதிகாரி கொண்டு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காப்பிக்கிறாரு. அமல்ராஜ் வந்து ரொம்ப ஆற்றல் உள்ளவர், ஒரு ரவுடிகளுக்கு சிம்மசுப்பனமாக இருக்கிறவர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு அதிகாரி, அதுவும் கடமை உணர்ச்சி உள்ள அதிகாரி. அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இவங்க வந்து அந்த அதிகாரியை குறை சொல்றாங்கன்னா இதுதான் இவங்களுக்கு பழக்கம். கரெக்டாக வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம். டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இவர் சொல்கிறத கேட்க மாட்றாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான் அர்த்தம். இதுதான் அர்த்தம். சரி சார். சார் அப்புறம் புதிய ஆன்லைன், அடுத்த மேட்டுக்கு வருவோம். வீடியோ செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். புதிய ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை சிஎம் விஜய் வந்து மாச ஆக்ஷனில் இறங்கியிருக்காப்புல இல்லையா? இதனால் யாருக்கு லாபம்? இதனால் என்ன தடுக்கப்படுது? இது ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயமா ஒருத்தர் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு சும்மா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு? இல்லை, பத்திரப்பதிவு துறையில் பத்திரம் பதிய போகிற இடத்துல எவ்வளவு ஊழல் நடந்தது என்பது ஊருக்கும் உலகத்திற்கும் வெளிச்சம். முறைகேடாக எத்தனை கோடி ரூபாய் கைமாறப்பட்டது என்பது ஊரறிந்த விஷயம். இன்னைக்கு ஆன்லைனிலே பத்திரப்பதிவு செய்யலாம் என்பது எங்கள் அரசாங்கத்தினுடைய இமாலய சாதனை. புரோக்கர்கள் அங்கே இருக்கக்கூடாது, உடனடியாக எல்லாவற்றையும் பதிவு செய்து ரெஜிஸ்டருக்கு அனுப்பணும், தலைமை ரெஜிஸ்டருக்கு. எல்லாம் கண்டிப்பாக முறையாக நடக்கணும். அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய
ஒரு 1000 பிறை கண்ட பெருமகன் தனபால் அவர்களுடைய புதல்வர் மதிப்பிற்குரிய தம்பி லோகேஷ் வந்து இன்னைக்கு நேரடியாகவே பத்திரப்பதிவு அலுவலகங்களில் போய் என்ன நடக்கிறது என்று அவர் கண்காணிக்கிறார். இன்றைக்கு ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம் என்று இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற முயற்சி, இன்னும் சொல்ல போனால் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு அரசு மக்களை காக்க முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் இன்னைக்கு ஒரு சாட்சி. இது எல்லா பொதுமக்களும் இன்றைக்கு வரவேற்கிறார்கள். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. கையூட்டு பல முறைகளில் போனது. எல்லா பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் 10 அதிகாரத்தரகர்கள் இருப்பார்கள். அவங்க மூலமா தான் பத்திரம் பதிய முடியும் என்கிற அளவிற்கு ஒரு நிலைமை சீர்கெட்டு கிடந்தது. அவர்களெல்லாம் இப்பொழுது இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். பத்திரப்பதிவு முறை நியாயமான முறையில் இன்றைக்கு நடக்கிறது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று பேசினார் சார். அப்பா வந்து போய் ஒரு வார்த்தை ஒன்று பேசினார். அப்படி நான் சொல்லவே கிடையாது, அப்போ நான் அந்த அர்த்தத்திலே சொல்லலை அப்படின்றாரு. உங்களுக்கு எந்த அர்த்தத்தில் புரிஞ்சிச்சு அவர் பேசுனதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, நானே அவரை தொடர்பு கொண்டு பேசினேன். அப்படியா சார்? ஆமாம், என்னுடைய நல்ல நண்பர் அவர். சரி. அவர் வந்து இப்படி பேசினதை வச்சு என்கிட்ட கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும். சரி. நான் அவர் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. அவர்கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லலான்னு நான் அந்த எந்த அலைபேசி அழைப்பிற்கும் நான் பதில் சொல்லலை. நான் அமைதியாயிட்டேன். பிறகு நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டேன். இது கமலாலயத்தில் நடந்த எங்கள் கூட்டத்தில் நான் சொன்னது. ஆமாம், ஒரே நாள் 2.0. ஆமாம், சொன்னது. ஒரு வக்கரமாகவோ ஆபாசமாக பேச வேண்டிய எனது நோக்கம் இல்லை. யார் உங்கள் அப்பான்னு அம்மாவுக்கு தான் தெரியும். இது கிராமத்தில் இருக்கிற வழக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். அதில் விஜயை கொச்சைப்படுத்த வேண்டும் என்றோ விஜயை ஈன்றெடுத்த தாயை அவமானப்படுத்த வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை. இது சம்பந்தமாக நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் அவர்களை சந்தித்து விளக்கம் சொல்லிவிட்டேன். இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போங்கள் என்றும் நான் ராஜமோகனிடத்தில் கேட்டுக்கொண்டேன். யாரு? நயினார் நாகேந்திரன். அப்படியா? ராஜமோகனை சந்தித்து அப்படியெல்லாம் நோக்கம் இல்லை, தலைவிட்டு வேணுமென்னாலும் என்ன பேச சொல்லுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை அவர் சொல்லி ராஜமோகன் சொல்லிட்டார். ராஜமோகன் தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த பிரச்சனை இல்லை. அப்படியா? ஆமாம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நயினார் நாகேந்திரன் பயம், பிஜேபி தொடராப்பாங்களாம். உதயநிதி பேசினோடனே தூயின் போன என் தலைவரை அமைதியா இருப்பானுங்க, பெத்த அம்மாவை பேசினா கூட சும்மா இருப்பானுங்க, அந்த அளவுக்கு தரங்கட்டவனுங்க சொல்லி கொச்சையா ஒரு பக்கம் கமெண்ட். சார், நாங்க உதயநிதியை கைது ஒன்றும் செய்யலையே, கூட கூட்டு போனீங்க, அதை கூட பேசுறது எங்க நோக்கமே இல்லையே. நான் சொல்லிடுறேன், ஒரு நடிகையை பேசினா உங்க முதல்வர் கோவம் வரும், அம்மாவை பேசினா கோவம் வரும், அதெல்லாம் கொச்சையா பேசுறாங்க சார். ஆனா இப்படி ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களே, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தின் கூட்டத்தில் அவர் பேசினது, அதுல கள்ளம் இல்லை, எனக்கு வேற எந்த நோக்கம். இதை அவர் ராஜ்மோகன் அவர்கிட்ட டைரக்டா சொல்லி தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு. போன்ல பேசியிருக்காரு ராஜ்மோகன் கிட்ட, நேரடியா போய் பார்த்திருக்காரு, ராஜ்மோகனை பார்த்து பேசியிருக்காரு. ஓ, இது உறுதியான தகவல்? ஆமா, உண்மையான தகவல், 100% உறுதியான தகவல். ஆமா சார், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. விஜய் முதல்வராக வந்த பிறகு மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நடந்து விட்டதா தான் கேள்வியே. நடந்து விட்டதா? நடந்து விட்டது. நீங்கள் தாலுகா அலுவலகத்துக்கு போமா நாளைக்கு காலையில்? என்ன சார் எனக்கு புரியல, பால்லாம் இப்போ கூடவா பால் வாங்கி தரேன்றீங்க, அப்புறம் இல்லைங்க தாலுகா அலுவலகம் போகலாமான்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்க, வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒரு ஊழலை வெட்டி சாய்ப்பதற்கு இந்த அரசு மேற்கொள்ளுகிற நடவடிக்கைக்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கிறது. நான் நேற்று முன்தினம் 15ஆம் தேதி தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு ஒரு பள்ளியில் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்தேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய குமரேசன் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாருன்னா, எந்த அலுவலகத்துக்கு போனாலும் காசு கொடுத்து தான் வேலை நடக்கும். விஜயை கேட்டதா சொல்லுங்க சம்பத், இன்னைக்கு எந்த இடத்துலையும் கையூட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒரு
ஆகாயத்தை போல் சுத்தமான நிர்வாகத்தை விஜய் தந்திருக்கிறார். இதை நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு ஒரு பள்ளியினுடைய தாளாளர் என்னிடத்துல நேர்ல சொன்னது. நீங்க தமிழ்நாடு புறா விசாரிச்சா எல்லா இடத்திலும் இது நடக்குது. எந்த அலுவலகத்தில் இன்றைக்கு காசு கேட்பதற்கு அதிகாரிகள் தயங்குகிறார்கள். அதிகார தரகர்கள் வாசலில் நின்று கொண்டு ஒரு யாசகனை போல கை நீட்டி கொண்டிருந்த அந்த கும்பல் இன்றைக்கு எல்லா அலுவலகங்களிலிருந்து வெளியேறி இருக்கிறது. அது மாதிரி இப்ப எங்க ஆட்சியில என்ன நடக்கலன்னு சொன்னா, இந்த 6 சிலிண்டர் 2500 ரூபாய் இதை நாங்க தராத்தது, அது 100 நாள் தான் ஆச்சு. இது 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தந்த வாக்குறுதி. 100 நாள் அதை எதிர்பார்க்க முடியாது. 1000 ரூபாய் உரிமை தொகையை அண்ணன் ஸ்டாலின் 27 மாதங்களுக்கு பிறகுதான் தந்தார். அதனால நிதி நிலைமை சீரான பிறகு எல்லா வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எங்கள் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். அதற்கான நடவடிக்கைகளை, நிதியை எப்படி திரட்டுவது, முன்னாள் திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர் மண்டேலியா அவர்களை கூப்பிட்டு நேற்று முன்தினம் கோட்டையில கூட்டம் கூட நடந்திருக்கிறது. ஆகவே இந்த அரசு ஓய்வெடுக்கவில்லை. தொடர்ந்து எல்லா அமைச்சர்களும் அதிகாரிகளும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிலைமை சீரானால் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். ஸ்டாலின் நிறைவேற்றல, நாங்கள் நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு. ரைட் சார், அதிமுகவின் நிலை வரப்போகுதுன்னு சொல்றீங்களே, அதாவது அதிமுக இடத்துக்கு திமுகவும் போக போகுது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எப்படி? இல்லை, நான் ரயில்ல பயணித்து இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். நான் பயணித்த இதிலேயே நான் பெயர் சொல்ல விரும்பல, இங்கெல்லாம் இருக்க கஷ்டமா இருக்கு. சம்பத்து கட்சிக்காரர், ஆமா, திமுக கட்சிக்காரர், செயற்குழு உறுப்பினர், இது பேரே சொல்லிடலாம் போலுக்குது. வேண்டாம், இருக்க கஷ்டமா இருக்கு சம்பத்து. ஒரு மரியாதை இல்லை. கட்சியில உழைக்கிறவனை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. அதனால இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. வெளியேறிடலான்னு நினைக்கிறேன், தாவேக்காவில் சேர்ந்துடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், சேர்ந்துட வேண்டியதானே, எங்க கட்சியில சேர்றதுக்கு பெரிய நடைமுறை ஒன்றும் இல்லை. ஆன்லைன்லேயே உறுப்பினர் கார்டு சேர்ந்துடலாம். ஆமா, வாங்கிட்டு நான் தாவேக்காரன்னு சொல்லுங்க. இல்லை, தளபதி விஜய் முன்னாடி சேரணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தெரியல. அது தலைமையில் அணுகுனாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். திமுகவில் இருக்கிற பல பேர் தாவேக்காவுக்கு வருவதற்கு விரும்புகிறார்கள். அப்படிங்களா? ரைட், ஓகே, இதுதான் இப்போ நிலைமை. ஆமாம், ரைட். இந்த அதிமுகவும் கட்சி அது அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு புரியல சார். கட்சி இருக்கு சார், சின்ன இருக்கு. எடப்பாடியார் இருக்கா சார்? எடப்பாடியார் இருக்காரு, அதனால தான் என் கட்சி இல்லைங்கிறேன். எடப்பாடி இருக்கிறாரு, கட்சி இல்லை. என்னைக்கு எடப்பாடி அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அன்னைக்கு அந்த கட்சியினுடைய அஸ்திவாரம் தகர்ந்து விட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொரோனா காலத்துலலாம் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு வருமானமும் இல்லாத போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ ஒரு இன்டலெக்சுவலாக அவ்வளோ ஒரு மூளையை கசக்கி பிசக்கி அவ்வளோ நல்லது பண்ணி என்ன கிழிச்சாரு. ஸ்ரீபெரும்புதூர்ல ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை இருக்கு. அந்த ஆக்சிஜனை அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில இருந்து அண்டை மாநிலம் ஆந்திரத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க இந்த ஆக்சிஜனை. சரி, இந்த எடப்பாடி இருக்கான ஸ்ரீபெரும்புதூர்ல அப்படி ஒரு ஆலை இருக்கிற விவரமே தெரியாத முட்டாள் எடப்பாடி. திருக்கழுக்குன்றம் இருக்கு பாருங்க, செங்கல்பட்டுக்கு பக்கத்துல. அங்க ஒரு ஆக்சிஜன் தயாரிக்கிற தொழிற்சாலை இருந்தது. அங்க ஆக்சிஜன் உற்பத்தியே செய்யப்படவில்லை. ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருப்பதும் மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பதும் ஆக்சிஜன் அங்கே உற்பத்தி செய்யப்படவில்லைங்கிற விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தெரியாதுன்னு அதுதான் அதுக்கு பேர் தான் நாஞ்சல் சம்பத்து. அது கூட அவருக்கு தெரியல. எப்படி சார் அப்போ தமிழ்நாடு ஒரு ஆண்டாரு முதல்வரா, இது கூட தெரியாம என்ன சார் நீங்க சொல்ல ஏத்துக்கிற மாதிரியா சார் இருக்கு? சார் அவர் என்ன பிஜேபிக்கு கைக்கூலி மாதிரி தாங்க இருந்தாரு. கைக்கூலியா? கேளுங்க, 700 விவசாயிகள் இறந்து போனார்கள் டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்தில். சரி, கேட்டீங்களா? தலைநகர் டெல்லியில பிரதான சாலைகளில் விவசாயிகள் வெள்ளம் போல் திரண்டு வந்த பொழுது அந்த சாலையில கூட நிற்க அனுமதிக்காமல் சாலையில் ஆணி அறைஞ்சாங்க சார். இணையதள தொடர்பை துண்டித்தார்கள். தண்ணீர் வசதி கூட செய்து கொடுக்கவில்லை.
ஒரு மத்திய அமைச்சருடைய மகன் போராடி கொண்டிருந்த விவசாயிகளோடு கார்ல மோதி துடிக்க துடிக்க பட்ட பகல்ல 13 பேர் செத்தாங்க. ஆனாலும் விவசாயிகள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கல. மத்திய அரசாங்கம் அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றது. அந்த வேளாண் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற காரணமாக இருந்தவன் இந்த எடப்பாடி. குடியுரிமை திருத்த சட்டத்தில் நாடே கொந்தளித்த பொழுது, நாட்டு மக்கள் எதிர்வினை ஆற்றிய பொழுது, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கு ஆபத்து என்று கேட்டவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. மோடிக்கு கைக்கூலி மாதிரி இருந்தானே தவிர முதலமைச்சராகவா இருந்தார்? இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வம் உனக்கு பேச தெரியுதா? மின்னலாம் முழுங்கி கொப்பளி. அது ஏன் வசனம்ங்க? உங்க வசனமா? ஆமா, நானும் என் அண்ணன் வலம்புரிஞ்சானு எனக்கு சொல்லி இருந்தது. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்போம்னு. மிட்டாய் கூட விழுங்க முடியாத போக்கத்தவன் மின்னலை விழுங்குவானா? வாந்திய கொப்பளிக்க சொல்லுங்க நாயிட்ட. அது அக்கறை கிருஷ்ணமூர்த்திக்கு அறிவில்லை. இது ஏன் வசனத்தை அவன் எப்படி பேசலாம்? இது என்ன என்னோட அடுத்தவன் பேச்சே பட்ட பகல்லே திருடுறது. உண்மையாவே ஆமா, புரட்சி தமிழன்னு சொல்றாங்க. புரட்சி தமிழ் இல்லையா அவரப்பா? சத்யராஜ் யாரு? புரட்சி தமிழ் 2 யாரு? சத்யராஜ் தான் புரட்சி தமிழன். தந்தை பெரியாருடைய தன்மான கொள்கையில உறுதியான பற்றுள்ளவன், பெரியார் வேடத்துல நடித்தவன். புரட்சி தமிழ் என்று அவருக்கு பொதுமக்கள் கொடுத்த பட்டம். அதை இவன் எடுத்து சூட்டிக்கிறான். என்ன அயோக்கியத்தனை இது? நான் பேசுறதுங்க இல்ல. நான் மதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசினேன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் கொள்ளிடம் எங்கள் இயக்கம். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிற வாலிபர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். நான் பேசின பேச்சு எடப்பாடி சூட் ஆகாதா? எடப்பாடி சொல்லி பார்க்கட்டு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பேன்னு சொல்லட்டும். ஷாக் அடிச்சு செத்துருவான். என்னங்க ரொம்ப ஓவரா போய் நான் ஓவரா போல ரைட்டு. சார், இப்போ விஜய் அவர்களுடைய, நம்ம சிஎம் முதல்வர் விஜய் அவர்களுடைய திட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காரு இல்லையா? இந்த திட்டங்கள்லாம் திமுக திட்டங்களுடைய திட்டங்களை விட உண்மையாவே ஆகச்சிறந்த திட்டம் தான், மிகச்சிறந்த திட்டம் தான், இல்ல அந்த திட்டம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல எப்படி சார்? திமுக கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல. ரைட். காலை சிற்றுண்டி திட்டம் அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்தது. அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டித்த தலைவன் விஜய். காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு கர்ம வீரர் காமராஜர் பெயரை சூட்டினார். திமுக ஆட்சியில் என்ன நடந்ததுன்னா, பிஜேபி காரன் எல்லாத்தையும் காவி மயமாக்கணும்னு நினைச்சான். அன்றையர் கூட காவியில தைக்கணும்னு சொல்லுவான். அப்பெல்லாம் சொன்னாங்களா? கேளுங்க. பிஜேபி காரன் தமிழ்நாட்டை காவி மயமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். இவங்க கருணாநிதி மயமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். நீங்கள் கிண்டியில நாங்க அயோத்திதாச பண்டிதருக்கு பேர்ல திட்டம். உழவர்களின் நலனுக்காக உயிர் கொடுத்தாரே நம்மாழ்வார் பேர்ல திட்டம். கைக்குழந்தையோடு கராக்கிரகத்தில் தவம் இருந்தாலே அஞ்சலை அம்மாள் பேர்ல திட்டம். கர்ம வீரர் காமராஜர் பேரால திட்டம். நம்மாழ்வார் பேரால திட்டம், அஞ்சலை அம்மாள் பேரால திட்டம். இது மதுரையில நூலகம்னாலும் கருணாநிதி நூற்றாண்டு விழா நூலகம், கிண்டியில ஆஸ்பத்திரினாலும் கருணாநிதி நூற்றாண்டு விழா நினைவு மருத்துவமனை. 1000 ரூபாய் கொடுத்தாலும் கருணாநிதி உரிமை தொகை. எல்லா இடத்திலும் கருணாநிதி மயமாக்க திடித்த அந்த கொள்ளை குடும்பத்தின் பிடியில் இருந்து விடுவித்து இன்றைக்கு நம்மாழ்வார் அங்கீகரிக்கப்படுகிறார். அயோத்திதாச பண்டிதர் இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறார். காமராஜர் பேசப்படுகிறார். அஞ்சலை அம்மாள் ஆராதிக்கப்படுகிறார். இது இங்க ஆட்சி செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை. இப்போ கலைஞர் பேர்ல திட்டம் வச்சதெல்லாம் தவறுதான். கலைஞரை விட வேற யாரும் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற இல்லையா? ஆட்டினாங்களா? அவங்க ஆட்டினாங்களாமே. அவங்க ஆட்டினாங்களாமே. என்னத்தை ஆத்தினாங்க? முதல்ல இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு தெரியுமா? வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர். 1916 நீதி கட்சி வெற்றி பெறுவதற்கு
தன்னுடைய சொந்த செலவில் 1 கோடி ரூபாய் செலவழித்தவர். வெற்றி பெற்ற நீதி கட்சியினுடைய தலைவர் 1 கோடி ரூபாய் செலவழித்ததற்கு பிறகு நீதி கட்சி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற நீதி கட்சியினுடைய தலைவர் சர்பிட்டி வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர் இடத்துல கவர்னர் லார்டு வில்லிங்டன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்க வாருங்கள் என்று வெள்ளி தாம்பாளத்தில் அழைப்பு விடுத்த பொழுது ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவினுடைய சீடர்களும் என்னை இழித்தும் பழித்தும் பேசுகிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை ஏற்க விரும்பவில்லை, அதை இன்னொருவருக்கு பரிந்துரை செய்கிறேன் சொல்லி தன்னை தேடி வந்த மகுடத்தை மறுதளித்த மகத்தான தலைவன் வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகர். அவர் செய்த தியாகத்தை கருணாநிதி செய்திருக்கிறாரா? தியாகிகளை வரிசைப்படுத்தின ரத்தம் சொட்டுங்க. இவ்வளோ சொல்றீங்களா சார்? உதயநிதி முதல்வர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓடுகாலி முதல்வர்ன்றாரு. எங்க ஓடுனாரு? ஓடுகாலி முதல்வர்ன்றாரு. என்ன பதில் வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, கலைஞரை கைது செய்கிறாங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில். நள்ளிரவில் வீடு புகுந்து அதிகாலை நேரத்தில் சிறைச்சாலை சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல அவரை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் ரிமாண்ட் பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க. சகோதரி கனிமொழி தான் கண்ணீரோடு கலைஞர் பக்கத்தில் நின்றார். ஓடுகாலி ஸ்டாலின் பெங்களூருக்கு ஓடினார். நீ உன அப்பனை ஓடுகாலின்னு சொல்லு, வேற யாரையும் ஓடுகாலின்னு சொல்லாத. ஆமா ஆமா, ஓடினார் ஸ்டாலின். அப்பா கைது செய்த மகன் பக்கத்தில் இருக்க வேண்டாமா? ஓடினார். எங்க போனார் இவர் மகன்? ஓடினார் ஓடினார், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். பராசக்தி வசனம் இல்ல. ஓடினார் ஓடினார், ஸ்டாலின் பெங்களூருக்கே ஓடினார். உதயநிதி நாளைக்கு ஓடுவார். என்ன சார்? ஆமா, பாருங்க, போக போக காட்சிகள் மாறும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். சரி.